ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள நமது எஸ் மறைக்குளம் மாநகரம் கண்டெடுத்த உரிமையாளர் முருகன் அவர்கள் அமைப்பில் இனியா ஆடியோஸ் இனியா மகிழ்ச்சியை வந்தவாறு மங்களகரமாக வாங்க வேண்டும். என் தலை கழகம் நிற்பதற்காக இதோ கழகத்தை எனது தலை நிலைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே. எனது தலை நிலைக்கும் கழகம் இருந்தது இந்த நாளிலே. உலக மலை காட்டி ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலே. உன்னை பழமையில் ஆசீர்வதித்தாலும் விவரங்கள் கேட்க Thank you.
கேள்விக்கு ரத்திர சுருக்கமான ஒரு பதில். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்பார்கள். ஆமா. ஆக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வரமுறை வீராமணியும் நாரதன்ற கோட்பாடு தவறாமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருது படைக்க வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடியன் கேட்ட கேள்விக்கு முறையான பதில். நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ? குறிஞ்சி. ஊர்? சிற்றூர். தலைநகரம்? மேற்பாடி. தந்தையின் பெயர்? நம்பி. தாயின் பெயர்? நங்கை. உனது பெயர்? வள்ளி. உடன்பிறந்தோ? 7 பேர். வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கருங்கனை செந்தினை. யாருக்கு செந்தினை? யாருக்கு? கருங்கனை உணவுக்கு செந்தினை செந்தூர் வடிவனுக்கு. கையில் உள்ளது கவல். அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டியது. மிகவும் பத்திரம். வருவது ஒரு முறை சாஸ்திரம். அப்படி வருவதை தவறவிட்டார் உபத்திரம். இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. உபத்திரம் இல்லாமல் தான் வாழ முடியுமா என்ன? என்ன விட பொம்பளை புள்ள ஆளாயிட்டாலே உபத்திரம் தான். ஒரு எட்டில் ஆடாத ஆட்டமும், ஈரட்டில் பயிராத கல்வி, மூவட்டில் நடவாத திருமணமும், 4 எட்டில் செய்யாத திருமணம், 4 எட்டு பிறவாத குழந்தையும், 5 எட்டு தேடாத செல்வமும், 6 எட்டு சுற்றாத ஸ்தலமும், 7 எட்டு பண்ணாத தியானமும், 8 எட்டு பெறாத ஓய்வும் என்று சொன்னார். 8 கட்ட 64. 64 வயசுல ஓய்வு எடுக்கணுமா? ஆமா. எங்க மத்திய அரசாங்கம் 60ல கொடுக்குறேன், மாநில அரசாங்கம் 58ல கொடுத்துறேன். ஏங்க அது அரசாங்கம். நம்மளுடைய ஓய்வு என்பது 64 வயது. அதான் இளமையில சொல்றாங்க. இருங்க பேச்சோட பேச்சா எங்களுக்கு செய்யக்கூடாது. நம்மளோட ஓய்வுனா நான் ஓய்வு எடுக்கிறவனா? சரி ஓய்வு. ஓய்வின்றி உழைக்கிறவன் ஊருக்கு உழைக்கிறவன் உலகம் சுற்று வாழி பண்ணான். எனக்கு நிறைய திரை பின்னி மூப்பு சாக்காடு எதுவும் கிடையாது. நான் ஓய்வு எடுத்தோம் உலகமே கொஞ்சம் வருமா? ஓஹோ, அதனால கீழே இருக்கக்கூடிய செய்திகளை மேலே கொண்டு செல்பவர் தாங்கள் தானோ? இன்னும் எனக்கு பெயர் தினத்தந்தை. தினமும் தந்திகை கொடுக்கக்கூடியவன், செய்திகளை கொடுக்கக்கூடியவன். 7 14 லோகக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தான் நீங்க தினத்தந்தி தினமலர் தினகரன் இப்படி படிக்கிறீங்க. இப்ப எல்லா விஷயமும் தெரிந்தவர் தாங்கள் தான். அன்னைக்கு அடியன் ஒருவன் தான் இல்ல உலகத்துக்கான செய்தியை கொடுக்கும். 7 14 உலகம் சென்று வரக்கூடியவர் தாங்கள் தான். ஆமா. யுகம் என்பது யுகம் என்பது 4. திரேதா, திரேதா, சுபாபார, கலியுகம். திரேதாவத்தில் நடந்த புராணம், அதுதான் ஹரிச்சந்திரனுடைய கதை. திரேதாவத்தில் ராமாயணம், சுபாபாரத்தில் மகாபாரதம், கலியுகத்தில் கந்தபுராணம். திரேதாவத்தின் கணக்கு வழக்கு 17,28,28,000 வருடங்கள். திரேதாவத்தின் கணக்கு வழக்கு 12,96,000 வருடங்கள். சுபாபார யுகத்தில் 8,64,000 வருடங்கள். கலியுகத்தில் 4,32,000 வருடங்கள். மொத்தம் 43,20,000 வருடங்கள் கொண்டது ஒரு சதுர யுகம். மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் வந்தது ராமாயணம். பெண்ணால் வந்தது ராமாயணம் சொன்னீங்கல்ல. ராமாயணத்தின் கதாநாயகன் யார்? கதாநாயகன் ராமன். இந்த கதைக்குள்ள ஒரு நாயகன் இருந்தானே. கதைக்குள்ள நாயகன் ஆஞ்சநேய பெருமான். எதிரியாக வந்தவன், எதிரியாக இருந்தவன் ராவணன். வீரமாக இருந்தவன், வீரமாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க யார கேக்குறீங்கன்னா அது ஒரு வழக்கம் இல்ல. தன்னுடைய பலத்தை காட்டிலும் எதிராளி வந்து நின்றால் அப்படியே. ஏன்னா வீரம் என்ப ஆஞ்சநேயர் வீரன், ஜாம்பவான் வீரன், ஜடாயு வீரன். அவர்களுக்கு தனியா வீரம் இருந்தது. அப்படி கேளுங்க. எதிராளியாக இருந்தாலும் அவனுடைய பாதி பலம் இவனுக்கு வந்து சேரும். அவன் தான் வாலி. அப்பேற்பட்ட வாலிக்கு மிகப்பெரிய வீரன் தானே. ஆமா. ராமன் தான் கதாநாயகன் சொன்னீங்கல்ல. ராமன் மனுஷனா தானே பிறந்தார். எல்லாமே ராமாயணம் படிச்சிருப்பாங்கல்ல. கடைசியில ராமன் எப்படி இருந்தார்? ராமன் எப்படி இருந்தார்? இப்பதான் உங்க அண்ணன் அப்படி நல்லா சொல்லி கொடுத்து கெடுத்திருக்கேன். உண்மைதானே? இந்த ராமசாமி கொண்டாட்டி யார் வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன்ல. அது ஒரு ராமனுடைய கதை வரலாறு பத்தி பேசுறோம்ல. நீங்க அதை வச்சு நீங்க பிரச்சனைக்கு வளர்க்க. ராமனை பத்தி எல்லாமே படிச்சிருப்பாங்க. தெரியும். இலங்கை சென்று ராவணனை அழித்து மனிதனாக இருந்து உருமாறி வந்து பட்டாபிஷேகம் சூடிக்கொண்டு சீதையை காட்டுக்கு அனுப்பி அங்கு தன்னுடைய குழந்தைகளை வரவழைத்து பார்த்து இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா கடைசியில் ராமன் எப்படி இருந்தார் யாராவது சொல்லுவாங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? முதல்ல வாதி பிரதிவாதி. ஆமா. நாம ஒருத்தட்ட கேள்வி கேட்கறதுனால பலமுறை யோசிக்கணும். ஒருவேளை நாம அவங்க நம்மள பார்த்து அவங்க கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கணும். எப்பொழுதுமே நான் யோசிச்சுதான் பேசுவேன். யோசிக்காம பேச மாட்டேன். யோசிச்ச மாதிரி தெரியலையே. யோசிச்சதால நான் பேசுறேன். வாதி பிரதிவாதி தான். இப்பொழுது நான் கேட்டிருக்கேன். அதுக்கு பதில சொல்லிட்டு பிறகு கேள்வி. யோசிக்கிற மாதிரி யாராவது நீங்க வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன் கேள்வி கேட்க கூடாது இருக்கா? கேள்விகள் கேட்பதால பகுத்தறிவு வளர்வதற்கு தானே. 6வது அறிவு பகுத்தறிவுன்னு சொல்றாங்கல்ல, அது மனுஷனுக்கு தானே. நான் கேள்வி கேட்கல என்ன தப்பு கண்டீர்? நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சவரு, எல்லாத்துக்கும் இளமையானவர், எப்பொழுது இளமையோட நான் இருப்பேன் அப்படின்னீங்க. 14 உலகம் சென்று வருவேன்னு சொன்னீங்க. யுகத்தில் நடந்ததா தெரியும் சொல்லுங்க. ராமன் இறந்தது எப்படி கேட்டுட்டீங்க? எதிர்காலத்துல எச்சு துப்புனா எதிர்காலத்துலயா என்ன மல்லாக்கப்படுத்து கடிச்சு துப்புனா அது நம்ம மேல வந்து விடுங்க. இப்ப நீங்க அப்படித்தான் நினைக்க வரப்போகுது. அது அப்படி கிடையாது. இல்ல பாக்க நான் எரியக்கூடிய பந்து காற்றுள்ள பந்து சிவற்றில இருந்தால் மீண்டும் என் கைக்கு வந்து சேரும். நான் அப்படிதான் எரிவேன். காத்து இல்லாம பந்தா நான் எரியவே மாட்டேன். அப்படியா? ஆமா. அது சேர்த்து போய் எரிய மாட்டேன். என்னுடைய எரியறதெல்லாம் சரியான போய் விட்டு மறுபடியும் என் கைக்கு வர மாதிரி தான் எரிவேன். பத்தனா காத்துள்ள பந்துதான்.
எனக்கு சரியா பயன்படுத்துவேன். உங்களால முடிஞ்சா மீண்டும் திருப்பி எரிஞ்சு பாருங்க. இல்ல சேத்துல போட்ட மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க காத்தடிச்சு போய் காத்தலாம் போய் போனாலும் சரி. இது ரொம்ப ஊதுன வந்தாவளவு தெரியும் போல தெரியுது. அதுக்காக இப்படி அதிகமா இருந்தாலே அப்படி இல்லங்க. ஒரு ஆற்றின் அளவரின் நீக அது ஒரு போற்றி வழக்கு நெறிடானே. ஆத்துல போட்டா நடந்து விடணும் இல்லையா? ஆத்துல எந்த ஆத்துல? வைகை ஆத்துல, காவிரி ஆத்துலமா? என்ன அவ்வளவு பெரிய அலமாரி என்ன நம்ம பேசுறப்ப எதிர்த்து வைக்கிட்டே இருக்கீங்க. என்ன நீங்க பெரிய மனுஷன். நம்ம எல்லாம் மீறி போகுது. என்ன எல்லாம் மீறி போகுது? நான் பேசணும் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க பேசுற பேச்சலாம் இங்க என்கிட்ட பேசாதீங்க. முதல்ல நான் பேசுறது நீங்க பேசுங்க. எல்லாரும் பேசுறேன். பேசுறது பேசி தானே பேசுங்க. பெரியவங்க அப்படியே பேசி கிழிச்சு போடுவாங்க இல்ல? நீங்க பேசி ஓட்டி போடுவீங்க அப்படியே. ஆமா, நீங்க அவையாருக்கு இப்படி அறிவிச்சார் அவசியம் கொடுத்தீங்க. அவையாருக்கு கொடுத்தீங்களோ? ஆமா, காலமே பிரபுக்கு நீ கடுகாச்சார் அரைச்சு கொடுத்தவாரு. புத்தகத்தை வந்தா வடிவமைச்சு கொடுத்துட்டாரு. வச்சவங்க எடுக்கணும். வழி தெரிஞ்சவங்க கேள்வி கேட்பது பகுதி விளக்கம் இல்ல. நான் திருப்பி கேட்டா நீங்க என்ன கேப்பீங்க? கேளுங்க பார்க்கலாம். அப்படி கேளு, அப்படி கேளு. ஏன்னா தைரியமா இருக்கணும். தைரியசாலிக்கு தான் நம்பிக்கை இருக்கு. என் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கேளுங்க. இப்ப இதிகாசத்துல கேட்டீங்க. இரண்டுல நீங்க எதுல கேள்வி கேட்டீங்க? ராமாயணத்துல கேள்வி கேட்டீங்க. இன்னொன்னு என்ன? மகாபாரதம். மகாபாரத கதாநாயகன் யாரு? கிருஷ்ணன். கதைக்கு நாயகன் அர்ஜுனன். இருக்கட்டும். எதிரி யாரு? துரியோதனன். துரியோதனன் தானே? ஆமா. இப்ப கிருஷ்ணனாகப்பட்டவன் அவனு மனுஷன் தானே? அவன் கடவுள். மனுஷன் சொல்லுவீங்க, நான் ஆமான்னு சொன்னா அதுக்கு ரெண்டு பேச்சு பேச. அது சரி. கண்ணனை போய் கடவுள் சொல்ல முடியுமா? அதுக்கு தான் ராமன் மனிதன் அவன் தான். அப்படியா? சரி. அப்ப கிருஷ்ணனுடைய அம்மா பாரு. வசுதேவரும் தேவகி அம்மாளும். எப்படி பெத்தாங்க? சிறையில பெத்தாங்க. பெத்தா மனுஷன் தானே? கடவுளுக்கு பிறப்பு இருக்கா? இப்ப பதில் சொல்லி பார்க்கலாம். பிறப்பு என்பது மனிதனுக்கு, கடவுள் என்பவனுக்கு தோற்றம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுக ஒருத்தர் இறந்து போன பின்னால இந்த நினைவஞ்சலி, அந்த கண்ணீர் அஞ்சலி அடிப்பா தெரியுமா? அதுல போடுவாங்க தோற்றம் மறைவு. அப்படி போடக்கூடாது. ஏன்னா நாம தாயுடைய கர்ப்பத்துல வரியில இருந்து பிறந்து வந்தோம். அதுக்கு பேர் தோற்றம் என்பது என் போன்ற ஞானிகளுக்கும் கடவுளுக்கு. ஏன்னா அவங்க தோன்றி மறைஞ்சிருவாங்க. கேட்பீங்க, கருப்பா என் கண்ணுக்கே தெரிய மாட்டேறியே. அப்ப உடனே படுத்து அன்னைக்கு பிறகு நினைச்சிருப்பாரு, கருப்பு ராத்திரி என் கடவுள் வந்தா தெரியுமா அப்படின்னுவான். அப்ப தோற்றத்தை கொடுத்து மறையக்கூடியவன் கடவுள். ஆனா இறைவன் அப்படி இல்ல, மனிதன் அப்படி இல்ல. பிறக்கக்கூடிய தாயுடைய கருவழியில் வந்தவன். கிருஷ்ணனாகப்பட்டவே எப்படின்றதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கிருஷ்ணன் மனுஷன் கிட்டே அப்புறம் எப்படி தேவகிக்கு வசுதேவருக்கு பிறந்தாரு? அப்புறம் எப்படி உலகத்தை உள்ள வாழ்க்கையில காமிச்சாரு? எங்க இருக்குல்ல. அப்ப உன்ன விஷயம் மனுஷனா இருந்தா 7 உலகத்தையும் காமிக்க முடியுமா தாய்கிட்ட? மனிதருள் மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் அவன் தான் கிருஷ்ணன். தாயாகப்பட்டவள் ஏன்னா ஆயர்பாடி குலத்திலே யாதவர் குலத்திலே பிறந்தவள். பிள்ளையாக இருக்கும் பொழுது அங்க என்ன பண்ண, எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பெண்கள் யாதவ கோபியருடைய வீட்டுல போய் ஒவ்வொரு வீட்டு வெண்ணெய் திருடி திங்கிறாரு சொல்லி உருளை கட்டிப்பட்ட ஆத்தா. அப்ப ஆத்தாவாகப்பட்டவள் இப்படி யசோதையாகப்பட்டவள் கட்டி போட்ட உடனால பசிக்கிற மாதிரி என்ன பண்ண, மண்ணை ஆத்தான். ஆஹா, நீ மண்ணன் திங்கிற அளவுக்கு நீ சேட்டக்காரா எங்கட தோட மண்ணை தூக்குடா அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ட சராசரமே வாய்க்குள்ள தெரிஞ்சு. அதே மண்ணை தின்றி வளர்ந்தாயே, மத்தடி வெற்றாயே, துள்ளிக்கொண்டு திரிந்தாயே, அன்னையின்றி பிரிந்தாயே, பெண்களோடு அலைந்தாயே, பாவனவள் வாடி வந்து மோகவளை விரித்தாயே கண்ணா என்று கண்ணனுடைய கிருஷ்ணலீலை. நீ நான் பார்த்தா வேலை, அவன் பார்த்தா லீலை, அதுக்கு பார்த்தா கிருஷ்ண லீலை. அப்ப அந்த கிருஷ்ணனும் பிறந்துட்டான்ல அப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா பிறப்பில் அவன் இறைவன். அப்படிதானே? இப்ப யாருக்கு பிறந்தாரு? வசுதேவருக்கு. தேவகிக்கும் சிறையில் பிறந்தார், யசோதையிடம் வளர்ந்தார் நந்தகோபால். அதே கிருஷ்ணன் எப்படி செத்தான் சொல்லுங்க? ராமன் ஞாபகம் கிருஷ்ணன் ஞாபகம்ல. சரி, முதல்ல ராமன் இறப்ப சொல்லுங்க. வருங்க வரேன். அப்ப நான் சொல்றேன். எப்பயுமே அப்படித்தான் யோசிக்கணும். யோசிக்கிறவனே அறிவாளி. நம்ம கேட்கலாம் கேள்வி, ஏதாவது பத்தி கேட்கலாம். ஆனா அப்படி சர்வசாரம் எடுத்துடக்கூடாது. ராமன் எப்படி இறந்தான்? எப்படி இறக்க முடியுமா? முடியும். ராமாயணத்துல எல்லா காலம் முடிஞ்சிருச்சு. ராமாயணத்துல ஒட்டுமொத்தமான கதை முடிச்சாச்சு. எஞ்சி நிற்கின்றான் ராமன். ஏன்னா லட்சுமணனாகப்பட்டவே பரதன் சத்ருகனை எல்லாரும் விண்ணுலகம் வைகுண்டத்துக்கு கடைசியாக ராமன் போக வேண்டும் அப்படின்றது இயற்கை விதி. அப்ப ராமன் என்ன பண்ணா, லட்சுமணன் போய் இருக்கிறான். லட்சுமணனாகப்பட்டவன அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு, இனி அறையில வாசல்ல காவல் இரு, நான் ஒரு சில விஷயங்கள் பரிமாறணும் அப்படின்னு வந்திருக்கேன். அப்படின்னா யார் வந்திருக்கிறது அப்படின்னா அங்கே விஷயம் இருக்கிறது. எவனாகப்பட்டவன் வந்திருக்கிறான். யமன் யார் உயிரை பிரிப்பதற்காக அப்படின்னா கேளுமா, யார் உயிரை
பிடிப்பதற்கு அப்படின்னா கூட இருக்க மாதிரி லட்சுமணனுக்கு அடுத்தது ராமன் கடைசியா இருக்கணும். அப்ப பிடிப்பதற்காக வரும் பொழுது லட்சுமணன் என்ன சொல்றாரு கேட்கிறாரு. யமதர்மனும் ராமனும் அறைக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராமன் என்ன சொல்லியிருக்காரு லட்சுமணன்ட்ட, தர்மதேவன் வந்திருக்கிறான், கால கணக்கு வழக்கு, எத்தனை பேர் உயிர் பிடிக்கப்பட்டது, இன்னும் எத்தனை உயிர் பாக்கி இருக்கிறது என்ற கணக்கு வழக்கை காட்டுவதற்காக காட்டி, இன்னும் சில பேர் நம்ம வர்க்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சூரிய வம்சத்துடைய கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்காக யமதர்மன் வந்துட்டாரு. முக்கியமான ஆலோசனை நான் இருக்கிறேன், தயவு செய்து என்னை பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் அனுமதிக்காரு அப்படின்ட்டு லட்சுமணனுக்கு ராமன் உத்தரவு போட்டாரு. உத்தரவு போட்டு அறைக்குள்ள இருக்கிறாங்க யாரு, யமதர்மனும் ராமனும். அந்த நேரம் பார்த்து முனிவர்களிலே கோபக்கார முனிவர் 48 ரிஷிமார்களே பெரிய கோபக்கார யார் தெரியுமா, துர்வாசர் அப்படி ஒரு முனிவர். இந்த துர்வாச முனிவர் பயங்கரமான கோபக்காரர். அப்ப இந்த கோபக்கார முனிவர் துர்வாசர் வந்தார், ராமனை சந்திப்பதற்காக வர்றாரு. வாசல்ல லட்சுமணன் காவலுக்கு இருக்கிறார். அப்ப லட்சுமணன் கேட்கிறாரு, எங்கே லட்சுமணா, ராமன் எங்கே அப்படின்னு இருக்காரு. ராமன் அண்ணா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா பேசியிருக்காங்க அப்படின்றாரு. நான் ராமனை சந்திக்கணும் சொல்லுப்பான்னாரு. ஆனா என்ன சொல்றான், இவன் சொன்ன உடனே இல்லைங்க, யாரையும் இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை இருக்கனால யாரையும் சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டார். என் கோபத்தை பத்தி தெரியும் உடனே அப்படியே நெற்றி கிடைச்சிட்ட மாதிரி அப்படியே கண் ரெண்டு செவக்க காட்டுறாரு. அப்பதான் பாக்குறாரு இந்த உலகத்திலே. அப்ப சொல்றாரு ஒரு வார்த்தை கோபப்பட்டு, லட்சுமணா என் கோபத்தை நீ ரொம்ப சோதிக்கிற, ஒன்னும் என் கோபத்துக்கு நீ பலிகட ஆகணும், நீ சாகணும், உன்னை நான் எரிச்சு விடுவேன், அப்படி இல்லையா உன் நாட்டை அழிப்பேன் அப்படின்னு கோபத்துல பேசுறாரு துர்வாசர். இப்ப லட்சுமணன் யோசிக்கிறான், ஒரு நம்மளே எப்படித்தான் யோசிப்போம், நாட்டில் அப்படித்தான் நடந்திருக்கு. ஒரு நாட்டை காப்பாத்தோம்னா ஒரு ஊரை பலி கொடுக்கலாம், கோயில் கோபுரத்தை காப்பாற்றவே தான் இரு உயிரையும் விட்டாரு. ஒரு ஊரை காப்பாற்றோம்னா ஒரு தெருவை பலி கொடுக்கலாம், ஒரு தெருவை காப்பாத்தோம்னா ஒரு வீட்டை பலி கொடுக்கலாம், ஒரு வீட்டை காப்பாத்தோம்னா அந்த வீட்டுல உள்ள ஒருத்தரை பலி கொடுக்கலாம் காப்பாத்தணும் அப்படின்னா. அப்படித்தானே வரேன். அப்பதான் லட்சுமணன் என்ன பண்ண, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு 14 வருஷம் வனவாசப்பட்டு இப்பதான் அயோத்தி சிறப்பா இருக்கு, மக்கள் நல்லா இருக்கிறாங்க, இந்த நேரம் பாட்டு என் நாட்டை அழிக்க விடுவேன், அழிக்க விட மாட்டேன், நான் செத்தான் பரவாயில்ல, என் நாட்டை காப்பாத்துவேன் அப்படின்னு வைராக்கியமா வீரமா பேசுறேன். யாருக்கு துர்வாசம் படி விட்ட. அப்பதான் மாத்தாரு, இனி நீ சரிப்பட்டு வர மாட்டேன், என் கோபத்துக்கான சொல்லி பட்டுன்னு என்ன பண்ணாரு, லட்சுமணனாகப்பட்ட அழிவுக்கு வேகமா சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை முடிச்சாச்சுல இப்ப எஞ்சி நிற்பது யாரு, இப்ப லட்சுமணன் கதை முடிஞ்சு போச்சு. இப்ப ராமன் இருக்கிறார் இல்லையா, வர்றாரு கோபக்கார முனிவர். அங்கே யமனாகப்பட்டேன் பார்த்தேன், அடுத்தவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது, தர்மவான் மட்டும் தெரியணும். ஆக துர்வாச முனிலை கண்படாமல் இருக்க வேண்டுவதற்காக இவர் என்ன பண்ணாரு, சரி ராமன் விடைபெற்று தர்மன் மேல் நோக்கி போயிறாரு. யாரு, யமதர்மன். இவர் கோபத்தை உள்ள வந்து பாக்குறாரு, பார்த்தா ராமன் மட்டும் தனிமையில் இப்படி இருக்கிறார்ல. அப்பதான் இவர் பாக்குறாரு, நீ யாரோட ஆலோசனை இருப்பதா உன் தம்பி சொன்னானே, இப்போ உன் தம்பியும் இல்ல, நீ யாரோட ஆலோசனை இருந்தாலே பண்ண. இல்லைங்க யாருமே இங்க இல்லையே, அப்ப ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்ன, பொய் கிடையாது, உண்மைதான், நான் தர்மவானோட ஆலோசனை இருந்தேன். என்ன தர்மன், அப்ப நான் யமதர்மன், ஏன்னா உயிரை பிடிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நீ அவனோட போய் பேச முடியும். கண்டிப்பா வந்தாரு, நான் பேசுறேன். அப்போ உன் உயிர் போக சூழ்நிலை இதோ புறப்பட்டேன். அப்ப நேரம் என்ன பண்ணா, சரையு நதி, எங்கே சரையு நதி, அயோத்தியா பட்டணத்துல சரையு நதியில போய் உட்கார்ந்து என்ன பண்ணா, போய் நீருக்குள்ள போய் இருந்துகிட்டு சிவமந்திரத்தை உச்சரம் பண்ணிட்டான். சிவாய நமவன சிந்தித்து இருப்போருக்கு அவாய முரணாலும் ஐயனே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லி சிவாய நம்ம மந்திரத்தை, சிவனுடைய மந்திரத்தை சொல்லி அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லப்பட வேண்டிக்கு அப்படி என்ன பண்ண, சரையு நதிக்குள்ள மூழ்கி ஜலசமாதி ஆகிட்டான். ஜலசமாதினா நீருக்குள்ள இருந்து வடக்கிருத்தல் மூலமாக தன் உயிரை விட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்து போயிடுறது. இதுக்கு பேர் ஜலசமாதி. ராமன் எப்படி இறந்தான் என்றால் சரையு நதியிலே ஜலசமாதி அடைந்தான். இதுதான் நீ கேட்டதுக்கு உண்டான பதில். அவருக்கு கதை தெரிஞ்சிருக்கு, விவரம் தெரிஞ்சிருக்கு, ராமன் இதுவரைக்கும் இருந்தார், வாழ்ந்தார், எப்படி எல்லாம் பெருமை அப்படிலாம் தெரியும். ஆனா இறந்தது எப்படி அப்படின்னு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. உண்மை. அது தங்களை போல் முனிவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை. கண்டிப்பா. சரி பரவாயில்ல, இதை சின்ன பிள்ளை கேட்டா கூட அதுக்கு தகுந்தவாறு பதில் அளிக்க வேண்டும் என்று பெரியவர், அதான் சொல்லாமல் செய்வோர் பெரியோர் சொல்லுவாங்க. சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் அதான் பெரியோர். நான் சொல்லி நீ என்ன சொல்லாம இருந்தா, நான் சொல்லுவேன், சொல்லலன்னு சொல்லாது தயவன்னு சொல்லிடுவாங்க. சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க முடியும். கிருஷ்ணன் பிடிச்சதான் நீ சொல்லணும். பிடிவாதமா, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. அப்ப வச்ச வேண்டா எடுக்கணும், வழி தெரிஞ்ச வேண்டா. ஏன் வாஸ்து சரியில்லையா? நீங்க மட்டும் பஞ்சாயத்து வாங்கிட்டு இருக்கீங்க. இல்ல வாஸ்து சரியில்லைனே, எப்பவுமே வாஸ்து உங்களுக்கு சரியா இருக்கு. ஒளிப்பை இத்தா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. கிருஷ்ணனாகப்பட்டவன் நீங்க சொன்ன போல வசுதேவருக்கும் தேவகி அம்மைகள் சிறையில் பிறந்தவன், ஆயர்பாடியில் யசோதையிடம் வளர்ந்தவன். அப்படி வளர்ந்தவனாலும் பிறந்தாலும் இறப்புன்னு ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? முற்பகல் செய்யும் முற்பகல் தானே விளையும், தானே விளையும். முன்னாடி நம்ம என்ன செய்யறோமோ பயன் அதை இந்த யுகத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும். வினை விதைச்சவே வினையா இருக்கணும், வினை விதைச்சவே வினையா இருக்கு. அதுக்கு வந்திருக்கோம்.
காலையில அறுப்படை. இப்ப நீ அறுக்காத, பதில சொல்லி முடிச்சிரு. நீங்க அறுத்து முடிச்சிட்டீங்க, நான் கொஞ்சம் அறுத்துக்கிறேனே. நான் அறுத்த நீ தாங்க மாட்டீங்க. அது வேணும் தொட்டு காட்டியிருக்கேன். அதனால நான் கொஞ்சம் அறுக்கலாம்னு முடிவோட வந்திருக்கேன். ஏனென்றால் கிருஷ்ணனுக்கு இறப்பு ஒன்று வர வேண்டும். எதனால் வர வேண்டும்னா, ராமாயணத்தில் ராமன் ஒருவனுக்கு வரம் கொடுத்தார். நீங்க சொன்னீங்களே, மிகப்பெரிய ஒரு வீரன், எதிராளியாக இருந்தாலும் அவனுடைய பாதி பலம் வந்து சேரும் என்று. வாலி, இந்த வாலியாகப்பட்டவனுக்கு ஒரு வரம். எப்படி? வாலியும் சுக்ரீவனும் இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது, இந்த சண்டையிடும் பொழுது ராமனிடம் உதவி கேட்டான் சுக்ரீவன். எங்க அண்ணே என்னுடைய மனைவியை அபகரித்து விட்டார், உன் மனைவியை ராவணன் அபகரித்து விட்டார், எனக்கு நீ உதவி செய்தால் உனக்கு உன் மனைவியை மீட்டு வர நான் உதவி செய்வேன் என்று சுக்ரீவன் சொல்றார். இந்த உதவினால பாருங்க, உன் மனைவியை மீட்பதற்கு நான் உதவி செய்தேன். ராமன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு சொல்ற, உங்க அண்ணனை கூப்பிடு, எங்கே கிஷ்கிந்தையில இருந்து உங்க அண்ணனை வெளியே வரவழைத்து அவனோட சண்டையிடு, நான் அவனை அழைக்கிறேன். ராமன் செய்து கொடுத்தார் சத்தியம். முதல் நாள் போருக்கு அழைக்கிறார் சுக்ரீவன். அழைத்த பொழுது அவனால் அடிக்க முடியல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தோற்றத்தில் ஒரே மாதிரி அடிக்க முடியல. அடி வாங்கி பின்வாங்கி ஓடி வந்தார் சுக்ரீவன். என்ன ராம, உன்னை நம்பி நான் வந்தனே, இப்படி என்னை அடி வாங்க விட்டுட்டே. அப்பதான் சொன்னார், தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கிறாள், எங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு. லட்சுமணன் மறுநாள் தொடுத்து கொடுத்தான் ஒரு மலரை. அதை தன் கழுத்தில் அணிந்து கொண்டு, இப்ப போய் உங்க அண்ணனை கூப்பிடு அப்படின்னார். மறுபடியும் வாலி வருகிறார், சண்டையிடுகிறான். ராமன் மறைந்திருந்து ராமபாணத்தை போடுகிறான் வாலி மீது. இப்ப வாலியோட உயிர் குத்துயிரும் குலோயிரமா கிடக்கு. பானத்துல பேரு ராமஜெயம் இருக்கு. அப்பதான் நினைச்சாரு, யார் சொல்றீங்க? நான் கேட்கிறேன், ஒருத்தர் மறைஞ்சு நின்று அடிக்கலாமா? அடிக்க கூடாது. ஆம்பளையா? மறைஞ்சு நின்று தனக்கு போர் செய்பவன் நின்று அடிக்க கூடாது. இவன் போர் தர்மம் வந்து மறைவான் அடிக்க கூடாது. போர் செஞ்சா தானே, போர் செய்வது சுக்ரீவனுக்கு மாளிக்கும் தான். அதை காட்டில் இவன் குரங்கு தானே. போர்ல கூட அடிக்கலாம், போர் எல்லாமே நடக்காம ஒருத்தனை கொள்ளலாமா? அதனாலதான் சொன்னானா, நான் இப்பிறவியில் பிழை செய்தேன் வாலி, நீ குரங்கன்று நினைத்து உன் தம்பிக்கு உதவி செய்வதை நான் நினைத்து நான் உன்னை கொள்வதற்கு முற்பட்டேன். பின்னாடி ஒரு யுகம் வரும். ஆனா இந்த உசுர, என்னுடைய உயிரை யாராலும் தொட முடியாத உயிரை உன்னால் மட்டும்தான் தொட முடியும் என்று ஒரு வரத்தை கொடுத்தான் ராமன். அதனால பாருங்க, மகாபாரதத்துல கடவுள் போல் வந்த கண்ணனாக இருந்தாலும் யாராலும் அழிக்க முடியாத கண்ணனை நீங்க சொன்னது போல தர்மனுக்கு பட்டாபிஷேகம் சூடியாச்சு. மகாபாரதத்துல 18 நாள் போர் முடிந்த பிறகு அங்கே அஸ்தினாபுரத்தில் பட்டாபிஷேகம் சூடப்பட்டது தர்மவானுக்கு. தர்மவானுக்கு பட்டாபிஷேகம் சூடிவிட்ட பொழுது தன்னுடைய குந்தி அத்தையிடம் சொல்லி விடைபெற்று எங்க போனார்? துவாரைக்கு தன்னுடைய இடம் இருப்பிடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போறார். போகும்போது மிகப்பெரிய வனாந்திரம் காடு. இந்த காட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் ஐயன் ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்கமே, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் களைப்படைந்து விட்டது, ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்திருக்க கண்ணன் படுத்திருக்க. கண்ணன் படுத்திருப்பதை காட்டி அங்கே ஒரு வேடுவன் வருகிறான். பாருங்க, வேடுவன் பார்த்தமே ஏதாவது ஒரு மான் அன்னைக்கு அடிச்சே அவனு முடிவோட வர்றாரு. பார்க்கும்போது ரொம்ப அழகான சிவந்த காதுகள் போல, மான்களோட காதுகள் போல ஏதோ பள்ளத்துக்குள்ள மேயுதோ அப்படின்னு ராமனுடைய பாதத்தை பார்த்து சிவந்த காதுகள் போல இருக்கிற மான் கீழே பள்ளத்தில் மேயுது என்று தலைகீழால் தன் உருவத்தை மாற்றி இந்த வேடுவன் பானத்தை தொடுக்கிறான் அந்த பாதங்களில் மீது. அந்த பாதங்களில் தொடுத்த பானம் யாருடைய பானம் என்றால் அவன்தான் வாலியாக வந்த உழுவதகன். அந்த வேட்டை குழல் தொழிலில் பிறந்து ராமன் கொடுத்த வரத்தின்படி மீண்டும் கண்ணன் உயிரை எடுப்பதற்கு வந்த வாலி என்ற வேடத்தில் வந்த உழுவதகன் தான் எடுத்து செல்கிறான் அந்த ஆன்மாவை வைகுந்தத்துக்கு. கிருஷ்ணனோட இறப்பு இப்படிதான் வந்தது. ஒரு ரகசியத்தை பாத்தீங்களா? ஒரு கிருஷ்ணனாகப்பட்டவன் பரமாத்மாவா இருந்தாலும் சாதாரண ஒருத்த வேடன் விட்டு அம்புனால செத்தான். ஆமா, அவர் கொடுத்த வரம் தானே. இது பாருங்களேன், அப்ப எவனுடைய இறப்புக்கும் ஒரு காரணமாகின்றான் அப்படின்றது பாருங்க. இப்ப நான் கேட்டேன்ல, நான் கேட்டது கிருஷ்ணன் வர்றது மகாபாரதம். ஆனா அந்த வேடனா வந்தவன் யாரு? வாலி என்ற உழுவதகன். வாலி எந்த ராமாயணத்துல? வாலி எங்க வர்ற? ராமாயணத்துல. ராமாயணத்துல வரக்கூடிய வாலி மகாபாரதத்திலே உழுவதன் என்ற பெயர்ல வேடனா வர்றேன். அப்ப பாருங்க, எங்க எடுக்கிற பாரம் எங்க எடுத்து விழுது. அதே வந்தானே, அதே முற்பகல் அனுமன் வந்தானே. ராமாயணத்துல இருந்த அனுமன் இங்கே வந்தானே. அத இருக்கட்டும், ராமாயணத்துல வரக்கூடிய அனுமன் கிருஷ்ணன் வந்திருக்கிறேன். இப்ப அது இருக்கட்டும். இன்னொரு விஷயத்துல பாருங்களேன், இப்ப உழுவதன் விட்டா பாருங்க, வேணேன் விட்டவன் அம்பு விட்டே பாருங்க. அம்பு வை கிருஷ்ணனுடைய காலில் பாஞ்சிருச்சு இல்லையா? அந்த காலில் பாஞ்சதுக்கு மறுபடியும் மகாபாரதத்தின் கதையே, மறுபடியும் மகாபாரதங்க கதை. அந்த உழுவதை வந்தானே, அம்பு விட்டான் இல்லையா? அவன் அம்பு விடுவதற்கு ஒரு குறி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஒண்ணு இல்ல,
கபட்டையில வில் அடிக்க பாருங்க, கபட்டை சின்ன பிள்ளை அடிக்க கபட்டை அது மாதிரி அடிச்சா விழுவதேன். அது எப்படின்னா யாதவ குல மக்கள்லாம் வருஷந்தோறும் இந்திர விழா நடத்துவாங்க. இந்த இந்திர விழா வேண்டி இந்திரன் நடச்சு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுல இந்த தைப்பொங்கல் ஒரு கிராம திருவிழா நடக்கும் பொழுது இந்த மாறுவேஷ போட்டி எல்லாம் நடத்துறோம்ல, இதை முறையா செஞ்சவங்க யாதவ குல மக்கள். எங்க பிரபாசப்பட்டினத்துல, பிரபாசப்பட்டினம் ஒரு கடற்கரை இருக்கு. அந்த நகரத்து மக்கள் அங்க இருக்கும் பொழுது இந்த விழா நடக்குது. விழா நடக்கும் போது இந்த இளைஞர்கள் மாறுவிட போட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தர் ஜாம் பண்றவனுக்கு பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டு நிறைய மாத கற்பிணி மாதிரி வேஷம் போட்டு விட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சலகாதி முனிவர் வர்றாங்க. வந்தோம் அது யாருமே அன்னைக்கு மூத்தாளுங்க 4 பேரும். இந்த 4 முனிவர் வந்து பார்த்து நீ சோதிக்க ஆரம்பிச்சாங்க சாமியார. ஏய் சாமியாரோட வர்றாங்கடா, இவங்கிட்ட கொஞ்சம் சித்து வேலை காட்டுன்னு சொல்லி என்ன கேட்டாங்க தெரியுமா? ஐயா 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 வாங்க சாமி, எங்க ஊர் விழாவுக்கு வந்திருக்கீங்க, இது ஒரு கற்பிணி பிள்ளையா இருக்கு, இந்த பிள்ளைக்கு என்ன குழந்தை பிறக்கு சொல்லுங்க அப்படின்னு. முனிவர்கள் பாத்துருவாங்கல்ல, ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம், அது நிறைவாச கற்பிணி வேஷத்தை போட்டு நம்மளவே கேலி கிண்டல் பண்றாங்க. நீங்க போறோம் அப்படி என்ன பண்ணா தெரியுமா? போகக்கூட இந்த பொம்பளை இரும்பு உலக்க வரக்கூடாது, போகக்கூடாது ஜாபத்தை கொடுத்துட்டேன். மறுநாள் காலையில விழா முடிஞ்சு பாக்குறாங்க, உண்மையிலேயே அந்த சாம் பண்றவனுக்கு இரும்பு உலக்க பிறந்துருச்சு. ஊரே அசிங்கப்பட்டா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் வந்து உலக்கை பெற்றிருக்கிறான், ஊர் கேவலமை பெற்றுட்டு இந்த மார்வேட போட்டி போட்டாங்க இளைஞர்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு நேர பிரபாசப்பட்டின கடற்கரை கொண்டு ஒரு ரம்பத்தை எடுத்து கொண்டு போய் அந்த இரும்பு உலக்கமா இருக்குல்ல அது கூட அப்படியே அறுத்து 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 ராவி ராவி கடலை கலந்து விட்டாங்க. ஒண்ணுக்கு தேவை போட்டோம்னா எல்லாத்தையும் ராவிட்ட. ஆனா பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் இந்த ஈச்ச கோட்டை அளவு அது மிஞ்சிருச்சு. அதை தூக்கி இப்படி கடலை போட்டாங்கல்ல, மத்தெல்லாம் கலந்து விட்டான். கடைசியை மிஞ்சியது போ அப்படி நீங்க போட்டு தூக்கி போட அதை ஒரு மீனும் சாப்பிட்டுச்சு. மீன் அந்த நேரம் பார்த்து இறை எடுக்க வர மீன் ஒரு ஆய்க்குள்ள போயிருச்சு. அந்த நேரம் பார்த்து மீன் வலை வீசுறேன் ஒரு செம்படவன் மீனவன். அந்த வலையில அந்த மீன் மாட்ட அந்த மீனை கொண்டு வந்து நம்ம சாப்பிடுற பெரிய பெரிய ஒரு அற்புதமான மீனா இருக்கு, இதை அரசவைக்கு கொண்டு வருமே அப்படின்னு அங்க அரசவை கொண்டு போக அந்த அரச சபையில வாங்கி அறுக்கும் பொழுது உள்ள இருந்த துள்ளி தூக்கி வெளியில போட அது வழியாக வேடன் வர என்னமோ ஒரு குண்டு மாதிரி இருக்கு. அவன் எடுத்து பார்த்தேன் வேடனுக்கு தூண்டிக்காரனுக்கு மதப்பட கண்ணோட்டான். இவன் பார்த்தேன் இது வந்து நம்மளுக்கு வில்ல வச்சு அடிக்கிறது தோதா இருக்குமே அப்படின்னு அவன் அதை எடுத்து அப்படியே தோய்த்து தன்னுடைய வில்லையில் மாட்டிக்கிட்டு புறப்பட்டு வருகிறான். அப்பொழுதுதான் கிருஷ்ணன் அங்கே கால் நீட்டி படுத்திருக்கும் பொழுது நடந்த சம்பவம் எங்க வருது பாருங்க. மறுபடியும் மகாபாரதத்துக்கு தேவை குலத்தால் யாருக்கு என்ன அழிவோ அதுதான் காரணம். ஏன்னா உலக்கையால் வாழ்ந்த கூட்டமும் உண்டு, உலக்கையால் அழிந்த கூட்டமும் உண்டு. நீங்க சொன்னீங்களே ஒரு சாபம் என்ன, இந்த யாதவ குலமே அந்த இரும்பு உலக்கையினால் அழியும் சாபம். இந்த ராவி ராவி விட்டாங்க பாருங்க அந்த இரும்பு, அதெல்லாம் எப்படி மாறியதா? அங்க இருக்கக்கூடிய நாணல் புள்ளெல்லாம் இரும்பாக மாறியதா. ஒருவருக்கு ஒருவர் அதை பிடிக்க கொண்டு அவர்களே அடித்துக் கொண்டு யாதவ வம்சமே அழிந்தது அப்படின்னு கதை சொல்லுது. சும்மா அடிச்சாங்க, தண்ணியை போட்டு அடிச்சாங்க, போதை போட்டாங்க, அதே மறைக்கிறீங்க. ஏன்னா விழாவுக்கு வந்து சோமபானம் சுதாபானம். இப்ப நம்ம ஆளுக்கு போற ஊர்ல போற திருவிழா படுத்துக்க, எந்த ஊர்ல வந்து ஆம்பளையால போற சரக்கு அடிச்சா திருவிழா நடக்குது எல்லாம் வரவே மாட்டேன். சாமி கூட வடிச்சா கேட்கிறேன், எப்படியோ 1 லட்சம் 2 லட்சம் செலப்படி நாடகத்தை நடத்தினா செத்த வீட்டுல அர்த்தம் கேட்கிறேன். இது அப்பவே நடந்துச்சு. நல்லது நடக்குனாலும் அதுதான் இருக்கு, கெட்டது நடக்குனாலும் அதுதான் இருக்கு. திருவிழா நடத்தும் பொழுது சோமபான சுறாபானங்களை கட்டி சந்தோஷமா வந்து மஞ்சள் நீர் ஆடுறாங்க. மஞ்சள் நீர் ஆடும்போது மஞ்சள் மாமி அங்காளி பங்காளி மாத்தி மாத்தி ஊத்தி கோவப்பட்டு சண்டை வந்துருச்சு. அப்பதான் அந்த கடலிலே கலந்து விட்ட ராவி விட்ட இரும்பு துகள்கள்லாம் அலையடிச்சு வந்து இங்க கடல்ல வந்து போற மாதிரி இருக்கு. ஆனா இவங்களுக்கு அது கோரை நினைப்பு. ஆனா அது இரும்பு துண்டு இரும்பு குறையா இருந்தது. அப்பதான் கடல் மண்ணில் தேடுறாங்க, ஒருத்தருக்கு சண்டை வந்து கோபத்தை அடிக்க பாக்குறாங்க, ஆயுதம் கிடைக்கல. இப்படி அடிச்சா கோரை பிடிச்சா அடிப்ப முடியாது. எதோ கண்ணு கைக்கு அடிக்கணும் போட்டேன், நம்ம தாக்க வரேன், எதோ கைக்கு சிக்கல அடிக்கத்தானே பார்ப்போம். அந்த மாதிரி பிடிங்க அடிச்சு ஆனா அடி பிடிச்சா இரும்பு மாதிரி அப்படி அடிச்சு ஒரு அந்த யாதவ குலம் அன்னைக்கு நாசமா போச்சுங்க. யாதவ குலத்தில் வந்ததால கிருஷ்ணனுக்கு அதனால அழிவு ஏற்படவே. அதனால இப்ப வந்தாரை வாழக்கூடிய வண்டமை நாட்டிலே காணும் போது காலம் கடந்து கொண்டிருக்கிறது. கடவு இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கொள். சரி வரண்டறதுக்கு தேவை நீர் வேண்டும், 2 வீட்டுக்கு வெளிச்சம், ஒரு பருவம் அடைஞ்ச பெண் பாதுகாப்பும் துணையும் வேண்டுமே. அதை யார் கொடுப்பது? தாய் தந்தை எப்பொழுதும் கொடுப்பார்கள். ஏங்க தாய் பால் பாதுகாப்பு பால் கொடுக்கும் பொழுது, தந்தை தோழி தூக்கி வைத்து வளர்க்கும் பொழுது, இப்ப அண்ணன் தோழியில ஓடி பிடித்து விளையாடும் பொழுது, இப்ப நீங்க பருவம் அடைந்த பெண் பருவத்தில் என்ன செய்யணும்? பயிர் செய்யணும். அடிபட்டா தேடி விதை, அப்பதான் அமோக விளைச்சல் கிடைக்கும். எங்கிட்ட பட்டத்துல போடுது, மழையும் காணும் தண்ணியும் காணும். பாதி நேரம் பெய்ய வேண்டிய மழையில சித்திரையில பெய்யுது. இந்த ஊர்ல நியாயமா கேள்விப்பட்டமா சித்திரையில மழை பெஞ்சு நாடகம் நிக்க, ஐப்பசியில் மழை பெஞ்சு நாடகம் கண்டு போக சித்திரையில மழை பெஞ்சு நாடகம் கண்டு வீட்டுக்கு போனோம். உனக்கு கோடை காலத்துல விவசாயம் பண்றது அதுக்கு ஒரு சில பகுதி நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்கல்ல. ஏமா எங்க யாருக்கா சாதகமா ஏதாவது நன்மை நடந்தானே ஆகும். நிழல்ல இருக்கவனுக்கு வெயிலோட அருமை தெரியுமா? தெரியாது. இப்ப நம்ம இப்ப மழை வேணும் விவசாயத்துக்கு கேட்கணும், உப்பு
உப்பு விளைச்சல் அங்க ஒரு வயலுக்கு உப்பளம் அதுக்கு மழை வேணும்னு கேட்க முடியுமா? அங்க பாவம் மழை வந்துருமே அப்படின்னு பயந்தோட இருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வந்து வானம் பார்த்தவங்க கண்டிப்பா தேவை. அப்படி இது புன்சை நிலம். புஞ்சை நிலம் மானாவாரி பயிர் தான். அதுக்கு என்ன அடிப்படை தேவை? மழைதான் அடிப்படை. அப்புறம் அதுக்கு சங்கடப்படுற நீ மழை பெரும் மழை சார்ந்த பகுதி. பகுதி நான் கேட்க சுருக்கமா வரேன். உன் பருவத்துக்கு உனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை அதட்டி போட்டு கேக்குறீங்க. அதட்டி கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க? அடிக்கிறீங்க தான் நினைக்கிறேன். அதனால நீங்க கோவமா பேசுறீங்க. சரி இருக்கட்டும். சொல்லப்பட்டி அப்படி கப்பமா. சரி இருக்கட்டும். அன்பால கேட்கிறேன் பருவம். இப்போ உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தீரா? இது முன்னமே சொல்லி இருக்கலாம். எதுக்கு கோவப்பட்டு பேசுறீங்க? அப்படியா? பள்ளி பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்தவர் நாந்த மகரிஷினா எங்க ஊரெல்லாம் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. பள்ளிக்கு நாந்தர் மாப்பிள்ளை பார்த்து வந்தாருங்க. இருந்தாலும் ஒரு நிபந்தனை கேட்கலாமா? ஏன்னா கட்டி கொண்டு வாழ போறது நான் தானே. இப்பெல்லாம் பிள்ளைங்க விவரம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் கேள்வி கேக்குது. சரி கேளுங்க. படிச்ச மாப்பிள்ளையா இருக்கு. இது ஒரு கேள்வியா? ஓ அழகு. நான் படிக்கல இல்ல. அதனால அவதான் படித்தவரா இருந்தா வாரிசுகளும் படிப்போட அழிவோட இருக்குங்க. படிக்காம என்ன படிக்கவே இல்லங்க. வெத்து போடா போட்டுட்டு போறது இல்லையா? அப்ப நான் படிக்கவில்லையே. படித்த மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? இளங்கலை பட்டம்ல முதுகலை பட்டம். அப்படியே பட்டதாரி. என்ன சொல்லுவா? அப்படி பாட சொன்னாலும் சுப்பேன். அவர் முருகன்ல அவன் மாதிரி இவன் படிச்சவன் நீ. பொது மாதிரி படிச்சவனா? சரி வசதி வாய்ப்பெல்லாம் நிறைய ஏகப்பட்ட சொத்து இருக்கியா? அப்படியா? சொந்த வீடு இது வரைக்கும் 5 வீடு இருக்கு. 6 வீட்டுக்கு அத்தியாரம் 5 வீடு இருக்கா? ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆனா அரசாங்க உத்தியோகம் வேலையாட்டா? அரசாங்க காசாங்க இருக்கும். அரசாங்கமே அவன் எப்படி சம்பளம் வாங்குறாரு? உலகத்துக்கு சம்பளம் கொடுக்குறாமே அவன். நான் திருமணம் செய்து கொண்டு விட்டா தனி கொடுத்தனால போக மாட்டேன். பெரிய கூட்டு குடும்பத்தோட தான் வாழ்வேன். நாத்தனார் மாமனார் மச்சனார் குழந்தனார் அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லுது எனக்கு சட்டியில ஆக்கி பழக்கம்னா அண்டாவிலதான் ஆக்கி பழக்கம். ஆமா எல்லாத்துக்கும் ஆக்கி கொட்டல பெருமை தானே. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த குடும்பம் பெரிய குடும்பம். மாப்பிள்ளை பேர் என்ன சொல்லுங்க? ஆனா ஒண்ணு நீ நினைக்கிற பெரிய குடும்பத்துக்கு போறோம்னு உன்னை அங்க ஆக்கி போட்டு சரக்கா புளிஞ்சிருவாங்க. அப்படியா? பரவாயில்ல. நம்ம கை மடக்க சமைச்சு போகணும்னு ஒரு ஆசை. பரவாயில்ல. மாப்பிள்ளை பேர் என்ன? அவ ஊர் என்ன? அது ஒண்ணுக்கு போகும்டா. மனசு இருந்தா போது கட்டிக்கணும். மனசு வேணும்ல. அது ஒண்ணுக்கு தான் இந்த பாடுபடுறியா? அதனால உனக்கு பார்த்தபடியா தெரியுமா? கடம்பன், கார்த்திகேயன், குமரன், புகழ், குருமகன், கண்மகன், கணாசன், சிறிது வடிவன், சேவற்படி சுவாமி இந்த மாப்பிளைக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. முருகனுக்கு வேலனுக்கு சொல்லவில்லையா? கல்யாணத்துக்கு போனவரே தாங்கள் தானே? யாரு? நீங்க தான் போறீங்க. நீ உங்க அப்பா கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடுறாங்க. இந்த பதவிக்கு நீ எதுக்கு கூப்பிடுறாங்க? அறிவு. ஆமா இல்ல? நீங்க தான் முருகனுக்கு போய் திருமணம் செய்து வைத்தீங்க. திருப்பரங்குன்றத்துல சாட்சியாக போய் உட்கார்ந்திருக்கீங்க தாடியோட. எங்க அப்பா கல்யாணத்துக்கு நான்லாம் பாத்திருக்கீங்க தெரியுமா? அம்மா எப்படி புகைப்படத்துலயா? எங்க அப்பா கல்யாணத்துக்கு நாங்களா இருந்தோமா? எப்படி இருந்தீங்க? உனக்கு தெரியாது. அதனால உன்னோட பார்த்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? அந்த மாப்பிள்ளை வேணாம். என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். இந்த மாப்பிள்ளை வேணாம். அது அப்படி வேணாமா? வேணும் சொல்லு. வேண்டாம். இந்த மாப்பிள்ளை தவிர்த்து எங்க ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவர் பதில் பேசாம திருமணம் பண்ணிக்கல. இது உங்க நாடு தானே? ஏன் ஊருதே? உங்க ஊர் தானா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் போச்சு. இங்க இருக்கிற ஆம்பளை பிள்ளை சொந்தக்காரன் தானே? எங்க சொந்தம் அங்காளி பங்காளி கிட்ட போய் போயிடும். ரைட் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இப்ப யாராவது உன்னை கட்ட சொல்லு. அப்படி எப்படி கட்டுவாங்க? வீட்ல பெரியவங்க பேசி 4 பேர் வச்சு சொந்தம் பண்ண கூட்டத்துல அப்படி சொன்னீங்கன்னா 4 பேர் எதுக்கு இருக்காங்க? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாப்பாவல்ல. ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? இப்போதைக்கு அப்படியே பேசுவேன். சரி பாப்பா. ஏப்பா நீ தயாரா? மாப்பிள்ளை பாக்க. ஐயா தயாரா இருக்கீங்க? ரெடி பண்ணியா? ஏன்னா இங்க இருங்க. உங்க நாட்டுல உன் சொந்த மதம் உன் சாதிச்சா உன் இனத்துல எவனும் உன்னை கட்ட மாட்டேன். ஏன் அப்படி சொல்லுங்க? யார கட்ட வர சொல்லுமா? மூக்குடா முழிடா கைகால. நான் நல்லா இல்லையா? ஏன் அப்படி கட்ட மாட்டாங்க? அப்படியே அடையவும் வர மாட்டேன். ஏன் வர மாட்டாங்க? அப்படி ஒருவேளை கட்ட வந்தேன் எண்ணி 8 நாளா நீ செத்து போவேன். ஏன் தெரியுமா? உனக்கு செவ்வாய் தோஷம். அதனாலதான் உலகமே பயந்து வைக்கிறேன். இனிமே யாராவது வரே நினைச்சா கூட வர மாட்டாங்க. செவ்வாய் தோஷம் பிடிச்ச கழுதை எவன்டா கட்டுறியா? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? செவ்வாய் தோஷம் படித்த உனக்கு அதை பரிகாரம் மாற்றக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவன் முருகன் ஒருவனை. அதுக்காக நான் கிளம்பியா போனாலும் போவதை தவிர இந்த கண்டனை கட்டிக்க மாட்டேன். இந்த ஆட்டி அழைச்சவளை என் வீட்டை கெடுத்தவளை போகாது. இதுக்காக நீங்க பேசி பேசுறது கேட்டு போக முடியுமா? எல்லாரும் போய் கட்டிட்டு போக முடியுமா? தெய்வயானை என் கூட சண்டைக்கு வர மாட்டாளா? யாரு? தெய்வயானை. சந்தைக்கா? சந்தைக்கு இல்ல சண்டைக்கு. அத நான் மறந்துட்டேனியா. தெய்வம் இருக்கல்ல அவதானே. அவளை நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லமா? அவள் வந்து என் தங்கச்சி தானே. அவ சொல்றது சரியா சொல்ற. ஆமா இவ சொன்னது உடனே அவங்க கட்டிக்கிட்ட சொல்லுங்க. அந்த வண்டியை கூட்டிட்டு சொல்லி போடுவாங்க. அவங்க சொல்றத கேட்க போறாங்க. ரொம்ப தூக்கி வச்சுக்க.
அட்டியலைக்காதே ஆசைகளை காட்டி மறைக்காதே நிதி நிலைக்காதே பிள்ளை மாட்டி முழிக்காதே கந்தன் திருமுகத்தை காட்ட வைக்கிறார்களே அல்ல பகலில் இல்லாமத்தை இறைவனுக்கு பெரியவர் சொன்ன பெருமாளை சொல்ல போல பெருமாள் பேரன் தாங்கள் சொல்லும் பொழுது கேட்காமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் அவளை கட்டிக் கொள்வதும் சம்மதமானே. ஒரு வார்த்தை தானே கொடுக்க வேண்டும். நான் கொடுக்க அதை கொடுத்து விட்டால் தாங்கள் செல்லும் போது உங்களுக்கு பெருமைகளே வந்து சேரும். குட்டி கோட்டை பார்த்துங்கள் ஒரு சிறப்பின் முறையோ ஒரு அப்பன் தானத்திலே 10 போய் பாக்குறவளே ஒத்த பணத்தை சித்தப்பை வந்து பாக்குறாங்க. என்ன பார்த்து ஆமா அப்படியே சித்தப்பா போய் ரெண்டாவது போய் பார்த்து பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பாங்க. உங்க பிள்ளைய தான் கட்டி வைப்பீங்களா? தலையெழுத்து தலையெழுத்து இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவன் பற்றி ஆனால் பாரம் அவனுக்கு என்ன நெஞ்சமே அஞ்சாமல் செல்வி என்று கவிபாடிய உடலை தலையெழுத்து போட்டே இந்நேரத்தே வாக்கப்பட்டாங்கன்னு இப்படி ரெண்டாவது நான் போகணும் தலையெழுத்து அதை மாற்ற முடியாது. அதனால அப்படி ஒருவேளை நீ சொன்னது போல கூட்டி கொடுப்பது கேட்டாயே அதை நான் மாட்டி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உரைக்கும் எம்பெருமான் முருகனுக்கு மனமுடித்து காட்டுகிறேன். அப்படி மனமுடிக்கவில்லை என்றால் அடியை நாரத மகிழ்ச்சி செல்ல வருகிறேன். சத்தியம் வரட்டுமா? வேளா கண்ணா வேணுமா உங்களை காண்பதற்காக நிப்பாடுமா பேச்ச இந்த வரைக்கும் நாரத முருகனை பிடிக்கல என்ன இப்ப கந்தா கடம்பான என்ன மறுபடியும் நீங்க வேற இந்த வார்த்தையை கேட்க இவள் நேரம் போராடுது. இன்று சூரிய நஷ்டமாக இருக்கும் உனக்கும் கண்ணனுக்கும் திருமணம் செய்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு பாத்தியா? சரி அதை கேட்கதான் அவள் நேரம் போராட்டமே. அதனால கந்தன் வர வேண்டும், கடனை முகத்தை காட்ட வேண்டும், என்னை மட்டும் மயில் மீது தூக்கி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து முருகன் எது மேல உன்னை தூக்கிட்டு போவாரு? மயில் மீது அப்படி தூக்கி கொடுத்து மயில் நசிக்கிரும் பிரியாணி தான் போடணும். Thank you.